சரி. அப்ப கவச்சுரப்பினால் விடுவிக்கப்படும் ஓமோன்கள் இரண்டிற்கு, சூலகத்தினால் விடுவிக்கப்படும் ஓமோன்கள் இரண்டிற்கு. அப்ப இங்கு கவச்சுரப்பினால் விடுவிக்கப்படும் ஓமோன்களாக எங்களுக்கு சொல்ல வேண்டிய ஓமோன் உண்டு. இது கவச்சுரப்பி, அதாவது சூலகத்திலும் நடைபெறும் மாற்றம். அப்ப கவச்சுரப்பியில் நடைபெறும் இரண்டு ஓமோன் உண்டு. லூட்டினாக்கும் ஓமோன் LH ஓமோன், லியூட்டினலாக்கும் ஓமோன் LH. அடுத்தது புடைப்பு தூண்டும் ஓமோன் FSH. இதுதான் கபச்சுரப்பியினால் சுரக்கப்படும் ஹோமோன்கள் இரண்டும். சரியா? FSH, LH. சரி, அப்ப ஒன்னாவது கேள்வி சரி. இரண்டாவது, ஈஸ்ட்ரஜன் புரொஜெஸ்டரோன் என்பவற்றை உற்பத்தி செய்யும் கட்டமைப்பு எது? ஈஸ்ட்ரஜன் புரொஜெஸ்டரோன் என்பவற்றை உற்பத்தி செய்யும் கட்டமைப்பு ஒன்று கபச்சுரப்பினால் சுரக்கப்படும் இரண்டு ஹோமோன். அடுத்தது ஈஸ்ட்ரஜன் புரொஜெஸ்டரோன் இரண்டையும் பிறப்பிக்கும் கட்டமைப்பு. இங்குதான் ஈஸ்ட்ரஜன் புரொஜெஸ்டரோன் உற்பத்தி ஆகும். சரியா? அப்ப என்ன ஹோமோன், என்ன இடம்? இந்த சூலகம். சூலகத்தினால் தான் இந்த இரண்டு ஹோமோன்களும் விடுவிக்கப்படும். அப்ப கட்டமைப்பு சூலகம். முதலான புடைப்பிலிருந்து விருத்தியுற்ற கிராபியன் புடைப்பு வளர்ச்சி அடைந்து சூழ்கொள்ளல் எத்தனையாம் நாளில் நிகழும்? சூழ்கொள்ளல் நிகழ்வது எத்தனையாவது நாளில்? சரி, ஆன்சர் அனுப்புங்க. 14வது நாள், 28வது நாள், ரெண்டு விட வந்திருக்கு. சூழ்கொள்ளல் நிகழ்வது நீங்க இந்த கிராஃப்ல பார்க்கலாம். இந்த சூழ்கொள்ளல் கிராஃப் பாருங்க. 14வது நாளா, 28வது நாளா, 56வது நாள், 100 நாள் போட்டு. சரியா? இந்த 56வது குறித்த ஒரு சூலகத்திலிருந்து சூழ் விடுவிக்கப்படுவதற்குத்தான் 56 நாள். சூழ்கொள்ளல் விடுவிக்கப்படுவது 28 நாட்களுக்கு ஒரு முறை. இதுல கேட்கப்பட்டிருக்கு மாதவிடாய் சக்கரத்தின் எத்தனையாவது நாளில் சூழ்கொள்ளல் நிகழும். அப்ப இந்த பாருங்க, இந்த மாதவிடாய் சக்கரத்தில் சூலகத்தின் நிகழும் மாற்றம். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கலாம். எத்தனாவது நாள்? 14வது நாள். இந்த பாருங்க, LH FSH இரண்டினதும் செறிவு உயர் மட்டத்தில் காணப்படும். அவை 14வது நாள் தான் சூழ்கொள்ளல் நிகழும். அவை இந்த கேள்விக்கான விடை 14. எத்தனையாவது நாளில் நிகழும்? 14ஆம் நாள். சரி, சூலகத்தில் எவ்வகத்தை இடம்பெறும் போது குருதியில் அதிகளவு ஈஸ்ட்ரஜன் காணப்படும்? அதிகளவு ஈஸ்ட்ரஜன் காணப்படும் அவத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வெரி குட். சூலகத்தில் நிகழும் முறை கருப்பை நிகழும் மாற்றத்துக்குரிய அவத்தை அனுப்பியிருக்கீங்க. சூலகத்தில் இரண்டு அவத்தைகள் தான் இருக்கு, புடைப்பு அவத்தை, லியூட்டியல் அவத்தை. அப்ப நீங்க அனுப்புற விடைகள் இது ரெண்டுல இருந்து தான் விட வரணும். இன்னொரு ஆள் FSH அனுப்பியிருக்கு. இங்க கேட்டது என்ன கேள்வி? அவத்தைகளை இனங்கண்டு எழுதுக. அப்ப அவத்தை என்ன அவத்தை கேட்கப்பட்டிருக்கு? கருப்பு எவ் அவத்தை இடம்பெறும் குருதியில் அதிக அளவு ஈஸ்ட்ரஜன் காணப்படும். பாருங்க, குருதியில் அதிக அளவு ஈஸ்ட்ரஜன் காணப்பட்ட அவத்தை. இந்த சூலகத்திலிருந்து ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் சுரக்கப்படும். அவை அதிக அளவு ஈஸ்ட்ரஜன் காணப்படுவது புடைப்பு அவத்தை. அவை அடுத்த கேள்விக்கான விடை எவ் அவத்தை இடம்பெறும் போது குருதியில் அதிக அளவு ஈஸ்ட்ரஜன் விடுவிக்கப்படும். ஆகவே புடைப்பு அவத்தை. சூலகத்தால் விடுவிக்கப்படும் ஹோமோன்கள் செல்வாக்கால் ஹோமோன்களில் சில கருப்பை சுவரி நிகழும் பின்வரும் மாற்றங்கள் இடம்பெறும் அவத்தைகளை இனங்கண்டு எழுதுக. சரியா? அப்ப இந்த கிராஃப்ல நீங்க பார்க்கலாம், ஒரே பார்வையில தரப்பட்டிருக்கு. இங்க புடைப்பு அவத்தை, லியூட்டியல் அவத்தை. அது சூலகத்தில் நிகழும் இரண்டு அவத்தைகள், சூலகம், புடைப்பு அவத்தை, லியூட்டியல் அவத்தை.
கருப்பையில் நிகழும் 2 அவத்தைகள் தந்திருக்கு. பெருக்கல் அவத்தை, சுரப்பு அவத்தை. இந்த அவத்தையிட 2 தொங்கல்லையும் பாருங்க, இந்த இடம் அடுத்து இந்த இடம், இந்த கோட்டுக்கு இங்கால வர வேண்டியது மாதவிடாய் அவத்தை. சரியா, அதுதான் இங்க குறிக்கப்பட இல்லை. 29 ஒன்றுன்னு போட்டிருக்கு. அப்ப இந்த மேற்பரப்பெல்லாம் சிதைவடைகிற மாதிரி காட்டிருப்பது மாதவிடாய் அவத்தை. சரி, இப்ப நாங்க இதுல கேள்வியில் என்ன பார்க்கணும்? 4வது கேள்வி, சூலகத்தில் எவ்வத்தை இடம்பெறும் போது அதிக அளவு ஈஸ்ட்ரஜன் காணப்படும். அதுதானே, அது புடைப்பு அவத்தைன்னு கண்டோம். இப்ப 5வது கேள்வி, சந்தேகம் இருந்தா கேளுங்க. சூழிடலின் பின்னர் விருத்தியுற்ற புடைப்புக்கு யாது நிகழும்? சூழிடலின் பின்னர் விருத்தியுற்ற புடைப்புக்கு யாது நிகழும்? சரி, கிராபியன் புடைப்பு இதுதான் சூழ் விடுவிக்கப்படும். இதுல பாருங்க, கிராபியன் புடைப்பு பாருங்க, முதற் புடைப்பு அப்படியே வளர்ச்சி அடைந்து கிராபியன் புடைப்பாகும். கிராபியன் புடைப்பு தான் லியூட்டினாக்கும் ஓமோன், புடைப்பை தூண்டும் ஓமோன். இந்த செல்வாக்கின் கீழ் வளர்ச்சி அடைந்து கொண்டு 14வது நாளில் சூழ்கொள்ளல் நிகழும். சூழ்கொள்ளல் நிகழ்ந்த பிறகு இந்த விருத்தி அடைந்த புடைப்பு எதாக மாறும் கேட்கப்பட்டிருக்கு. பாருங்க, மஞ்சச்சடலமாகிற பிறகு அது என்ன நடக்கும்? வெண்சடலமாகும். வெண்சடலம் குறிக்கப்படையில்லை, இது வெண்சடலம். மஞ்சச்சடலம் இது. இப்ப இந்த இது ரெண்டும் வெண்சடலமாகிய பின்னர் அது அழிவடைந்து செல்லும். ஆகவே கிராபியன் புடைப்பு மஞ்சச்சடலம் என்ன நடக்கும் நாங்கள் கேட்டால் என்ன எழுதலாம்? கிராபியன் புடைப்பின் இறுதி பகுதி மஞ்சச்சடலமாகவும் வெண்சடலமாகவும் மாறி அழிவடையும். கிராபியன் புடைப்பின் இறுதி பகுதி மஞ்சள் சடலமாகவும் வெண்சடலமாகவும் மாறி அழிவடைந்து செல்லும். சரி, அதுதான் விட, அழிவடைந்து செல்லும். அவை நீங்கள் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சூழ்கொள்ளல் நிகழும் எந்த அவத்தையிலே? சரியா, சூழ் விடுவிக்கப்படும் நிலையை அடைதல் புடைப்பு அவத்தை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். FSH ஹார்மோன், சூழ் விடுவிக்கப்படும் நிலையை அடைதல் FSH ஹார்மோனின் கீழ் புடைப்பு அவத்தை. ஆனால் LH ஹார்மோனின் செல்வாக்கின் கீழ் உடைந்து, லூட்டினாக்கும் ஹார்மோனின் செல்வாக்கின் கீழ் உடைந்து, அதாவது கிராபியன் புடைப்பு முதிர்ச்சி அடைந்த பின் உடைந்து சூலகத்தில் இருந்து சூளானது விடுவிக்கப்படுதல் நிகழ்வது லூட்டியல் அவத்தை. சூளானது சூலகத்திலிருந்து பலோப்பியன் குழாய்க்குள் விடுவிக்கப்படுதல் லியூட்டியல் அவத்தையில் நிகழும். அப்ப சூழ் விடுவிக்கப்படும் நிலையை அடைதல் புடைப்பு அவத்தை, அது விடுவிக்கப்படுதல் உடைந்து சூளானது விடுவிக்கப்படுதல் நிகழ்வது லூட்டியல் அவத்தை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சூழ் விடுவிக்கப்படும் அவத்தை லூட்டியல் அவத்தை, அது விடுவிக்கப்படும் இடம் பலோப்பியன் குழாய். இந்த பலோப்பியன் குழாய்க்குள்ளதான் கருக்கட்டலும் நிகழும். சரியா பிள்ளைகள்? சரி, அவை இந்த 10ஆம் ஆண்டு பார்ட் 2ல உள்ள 2வது பாடத்துடன் கேள்வி நிறைவடைஞ்சிட்டு இப்ப அடுத்தது கடைசி பாடத்துடன் தொடர்பான வினாக்கள். இந்த வினாக்களை நாங்க அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம்.